தூக்கத்திலேயே உங்க பார்வைய சரி பண்ண முடியும்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஏதோ மேஜிக் மாதிரி கேக்குது இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா, நம்ம உடம்ப தன்னைத்தானே சரி செஞ்சுக்கிற அந்த அற்புத நேரத்துல நம்ம கண்களையும் சரி செய்ய முடியும். இன்னைக்கு ராத்திரி நேரத்துல நம்ம பார்வையை இயற்கையா எப்படி மேம்படுத்தலாங்கிற அறிவியலையும் அதுக்கான ரொம்ப சிம்பிளான வழிகளையும் தான் பார்க்க போறோம். நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? வயசாக கண்ணு மங்குறது சகஜம்பா. கண்ணாடி இல்லாம பேப்பர் படிக்க முடியல, தூரத்துல இருக்கிற போர்ட் சரியா தெரியல, இதெல்லாம் வயசோட கோளாறுன்னு நம்மள நாமே சமாதானம் பண்ணிக்கிறோம். ஆனா இது நிஜமாவே தவிர்க்க முடியாத ஒண்ணா, இல்ல இது வெறும் கட்டுக்கதையா? ஆனா இங்க பாருங்க, இந்த ஒரு வரி நாம இத்தனை நாளா நம்பின விஷயத்தையே தலைகீழா மாத்துது. பார்வை இழப்பு இயல்பானதுங்கிறது ஒரு பொய். அறிவியல் அதுக்கு நேர்மாறான விஷயத்த சொல்லுதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா உண்மை என்ன? அதை சரி செய்ய வழிகள் இருக்கா? அதுதான் இந்த முழு விளக்கத்தோட அடிநாதமே. ஓகே, தீர்வு என்னன்னு பாக்கறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்ம தூங்கும்போது நம்ம கண்ணுக்குள்ள நிஜமாவே என்னதான் நடக்குது, அந்த அறிவியல முதல்ல பார்க்கலாம் வாங்க. நம்ம கண்ணுல இருக்கிற உண்மையான ஹீரோ யாரு தெரியுமா? அது இந்த போட்டோ ரிசெப்டர்கள் தான். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கண்ணுல இருக்கிற குட்டி குட்டி கேமரா சென்சார்கள் மாதிரி. வெளியில இருந்து வர வெளிச்சத்தை நம்ம மூளை புரிஞ்சுக்கிற மாதிரி படங்களா மாத்துற வேலையை இதுதான் செய்யுது. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான படங்களை ப்ராசஸ் பண்றதால இதுக்கு தொடர்ச்சியா ரிப்பேர் வேலை தேவைப்பட்டுட்டே இருக்கும். இந்த ரிப்பேர் வேலை 3 ஸ்டெப்ல நடக்குது. ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். முதல்ல நாம சரியான சத்துள்ள உணவை சாப்பிடணும். ரெண்டாவது, நம்ம நல்லா ஆழ்ந்து தூங்கும்போது நம்ம கண்களுக்கு போற ரத்த ஓட்டம் அதிகமாகுது. கடைசியா அந்த ரத்த ஓட்டம் கொண்டு வர ஊட்டச்சத்துக்களை வச்சு நம்ம கண் செல்கள் தன்னைத்தானே சரி பண்ணிக்குது. அவ்வளவுதாங்க விஷயம். சரி, அந்த மேஜிக்க செய்ய போற உணவுகள் எதுன்னு தெரிஞ்சுக்க ரெடியா? இப்போ பார்வைய சரி செய்யக்கூடிய டாப் 3 உணவுகளை ஒரு கவுண்ட் டவுன்ல பார்க்க போறோம். நம்பர் 3ல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்கிற அந்த பவர்ஃபுல் உணவு அதுதான் பிளாக் கரண்ட்ஸ். பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் இதோட சக்தி பயங்கரமானது. ஆரஞ்சு பழத்தை விட 4 மடங்கு அதிக வைட்டமின் சி இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம GLAன்னு ஒரு ரொம்ப அரிதான கொழுப்பு அமிலமும் இதுல இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, நம்ம கண்ணோட கொலாஜனையும் ரொம்ப சின்ன சின்ன ரத்த நாளங்களையும் ரிப்பேர் பண்ணி வலுப்படுத்துது. ஆனா இதை எப்படி சாப்பிடணுங்கிறது தான் விஷயமே இருக்கு. ஒரு 1/2 கப்பு ஃப்ரெஷ் பழங்களை எடுத்து லேசா நசுக்கிக்கோங்க. அப்பதான் அதுக்குள்ள இருக்கிற எண்ணெய்கள் வெளியே வரும். இத முழு கொழுப்புள்ள காட்டேஜ் சீஸ் கூட சேர்த்து சாப்பிடும்போது இதுல இருக்கிற சத்துக்களை நம்ம உடம்பு கிரகிச்சுக்கிற தன்மை பல மடங்கு அதிகரிக்குதாம். ஒரு முக்கியமான எச்சரிக்கை, இதை எப்பவுமே சூடுபடுத்தாதீங்க. வைட்டமின் சி காணாம போயிடும். அதே மாதிரி அயன் டேப்லெட்ஸ் கூட சேர்த்து சாப்பிட வேண்டாம். ஓகே, இப்போ 2வது இடத்துக்கு போலாம். இது இன்னும் ஒரு படி மேல சக்தி வாய்ந்தது. குங்குமப்பூ. இது தங்கத்தை விட காஸ்ட்லி தான். ஆனா நம்ம கண்ணுக்கு தங்க மாதிரி வேலை செய்யும். இதுல குரோசின், குரோசிடின்னு 2 சக்தி வாய்ந்த விஷயங்கள் இருக்கு. இது என்ன பண்ணும் தெரியுமா? டேமேஜ் ஆன போட்டோ ரிசெப்டர்களை திரும்பவும் உருவாக்குற திறன் இதுக்கு இருக்குன்னு ஆய்வுகள் சொல்லுது. அதாவது செத்துப்போன செல்களுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்குது. யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய விஷயம். இது சரியா தயார் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 15ல இருந்து 20 குங்குமப்பூ இதழ்களை எடுத்து ரொம்ப சூடா இல்லாத வெதுவெதுப்பான பால்ல ஊற வைக்கணும். இத தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணும். ஏன் பால்ல கலக்கணும்னு கேக்குறீங்களா? அதுல இருக்கிற கொழுப்பு ஒரு வண்டி மாதிரி வேலை செஞ்சு இந்த சத்துக்களை நேரா நம்ம விழித்திரைக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, கொதிக்கிற பால்ல மட்டும் போட்றாதீங்க. 90% சத்துக்கள் அழிஞ்சிடும். சரி, இப்போ நாம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற நம்பர் 1 பார்வைக்கு ஒரு அல்டிமேட் சூப்பர் ஃபுட். அது என்ன? அது ரா கேக்கோ. நல்ல கவனிங்க, இது நாம கடையில வாங்குற சாதாரண சாக்லேட் பவுடர் கிடையாது. இது எந்த கெமிக்கலும் சேர்க்காம பதப்படுத்தப்படாத இயற்கையான கக்கோ. ஹார்வர்ட் ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இதுல இருக்கிற எபிகேச்சின் அப்படிங்கிற ஒரு பொருள் நம்ம விழித்திரைக்கு போற ரத்த ஓட்டத்தை 150% வரைக்கும் அதிகரிக்குதாம். அதிக ரத்த ஓட்டம்னா என்ன அர்த்தம்? அதிக ஆக்சிஜன், அதிக ஊட்டச்சத்துக்கள். நம்ம கண் செல்கள் தன்னைத்தானே சரி செஞ்சுக்க தேவையான எல்லாமே இதனால கிடைக்குது. இதோட முழு பலனையும் அடைய ஒரு சூப்பர் சார்ஜ்டு ரெசிபி இருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் ரா கேக்கோ பவுடரை மிதமான சூட்ல இருக்கிற முந்திரி பால்ல கலக்கணும். அது கூட ஒரு சிட்டிகை இலவங்கப்பட்டையும் ஒரு சின்ன சிட்டிகை கயன் மிளகும் சேர்த்துக்கோங்க. இந்த காம்பினேஷன் சத்துக்களை நம்ம உடம்ப உறிஞ்சுற திறனை பல மடங்கு அதிகரிக்குது. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், டச் ப்ராசஸ்டுன்னு போட்டிருக்கிற கோகோவாவை மட்டும் வாங்கிடாதீங்க. அதுல பார்வைக்கு தேவையான சத்துக்கள் சுத்தமா இருக்காது. அதே போல புரோட்டீன் அதிகமா இருக்கிற உணவுகளோட இதை சாப்பிடாதீங்க. ஓகே, இப்போ இந்த 3 பவர்ஃபுல் உணவுகளையும் நம்ம வாழ்க்கையில ஒரு சிம்பிள் பிளானா எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்க வேண்டிய நேரம் இது.
நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்டதிலே ரொம்ப முக்கியமான பாடம் இதுதாங்க. உணவு மட்டும் முக்கியமில்ல, அதை எப்படி தயார் பண்றோங்கிறது தான் எல்லாமே. இங்க பாருங்க, ஒரு பக்கம் இயற்கையான ரா கேக்கோ, இன்னொரு பக்கம் அதிக வெப்பத்துல பதப்படுத்தப்பட்ட கோகோ. அந்த சூடு பார்வைய சரி செய்யக்கூடிய 100% சத்துக்களையும் அழிச்சிடுது. அதனால மூலப்பொருளோட தரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியா நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 4 பாயிண்ட்ஸ், ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. 1. நேரம் முக்கியம். தூங்குறதுக்கு 45லிருந்து 90 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க. 2. தயாரிப்பு முறை. குறைஞ்ச வெப்பம்தான் சத்துக்களை பாதுகாக்கும். 3. கொழுப்பு உங்க நண்பன். நல்ல கொழுப்புகள் சத்துக்களை உடம்புல சேர்க்க உதவும். 4. நிலைத்தன்மை. இத தொடர்ந்து செய்யணும். இன்றைக்கே ஆரம்பிச்சா அதோட பலனை நீங்க சீக்கிரமே உணர ஆரம்பிக்கலாம். இந்த முழு விஷயத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். நாம பார்த்த இந்த விஷயங்கள்ல இன்னைக்கு ராத்திரியே உங்க பார்வையை சரி பண்ற பயணத்துல நீங்க எடுக்க போற முதல் ஸ்டெப் என்னவா இருக்கும்? அது ரா கேக்கோவா, குங்குமப்பூவா, இல்ல பிளாக் கரண்ட்ஸா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய பயணத்தோட ஆரம்பமா இருக்கலாம்.